நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு அண்மை செய்தி, சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சாலையோரத்தில் அடுப்பு வைத்து சமைக்கும் வியாபாரிகள், அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். காலை வணக்கம் சுபா. சென்னை மாதவரம் ஆந்திரா மாநில புறநகர் பேருந்து நிலையம் அருகே விறகடுப்பில் சமையல் செய்து தற்போது வாடிக்கையாளர்களுக்கு இந்த சாலையோர கடையில் உணவானது வழங்கப்பட்டு வருகிறது. அதனை நாம் காட்சி திரைகளாக தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகு அடுப்பில் உணவினை சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருவதாகவும் தற்போது தகவலானது தெரிவிக்கின்றது. இந்த பிரச்சனை தீரும் வரை தொடர்ந்து விறகு அடுப்பிலேயே உணவு சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து வழங்கப் போவதாக இந்த சாலையோர உணவக உரிமையாளர் தற்போது நம்மிடையே ஒரு தகவலை தெரிவித்துள்ளார். சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே ஆந்திரா மாநில புறநகர் பேருந்து நிலையம் இயங்கி வருகிறது. இந்த புறநகர் பேருந்து நிலையத்திற்கு தினமும் வெளியூர் மற்றும் உள்ளூரில் இருந்து பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இதன் அருகிலேயே பேருந்து நிலையத்தில் இருந்து இறங்கி வரும் பயணிகளை அவர்களுடைய வீடுகளுக்கு அழைத்துச் செல்வதற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்களும் இந்த பேருந்து நிலையம் அருகில் காத்திருப்பார்கள். இவர்கள் அனைவரும் இந்த அருகில் அமைந்துள்ள இந்த சாலையோர உணவகத்தில் தான் தினமும் காலையில் உணவு அருந்துவது வழக்கம். அந்த வகையில் இன்று காலை வழக்கம் போல ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கார் ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் என இந்த சாலையோர உணவகத்திற்கு உணவு அருந்த வந்தனர். எப்பொழுதுமே காலையில், அதாவது 6 மணிக்கே சுட சுட இட்லி, தோசை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் தயாராகிவிடும் வேளையில் இன்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த உணவுப் பொருட்கள் எதுவுமே ரெடியாகவில்லை. எப்போதுமே வடிக சிலிண்டர் கேஸ் அடுப்பில் தான் காலை உணவானது சமைக்கப்பட்டு இந்த வாடிக்கையாளர்களுக்கு இந்த உணவகம் மூலம் உணவகத்தில் வழங்கி வருகின்றனர். காலை முதல் விறகு அடுப்பில் உணவினை சமைத்து வழங்கி வருவதாக தெரிகிறது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தற்போது இந்த உணவகத்தில் விறகு அடுப்புகள் மூலம் உணவுகள் தயார் செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. மேலும் இது குறித்து இந்த உணவகத்தை நடத்தி வரும் இந்த உணவக உரிமையாளர் நாராயணி அம்மா அவர்களிடம் நாம் கேட்டபொழுது, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தற்போது சிலிண்டர் கிடைக்கவில்லை என்றும், அப்படியே சிலிண்டர் கிடைத்தாலும் 3000 முதல் 4000 வரை கள்ளச்சந்தையில் விலை விற்பதாக சொல்கிறார்கள். அதனால் தான் நாங்கள் விறகு அடுப்பை பயன்படுத்தி தற்போது இந்த உணவினை சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் தொடர்ச்சியாக எங்களிடம் உணவு அருந்த வாடிக்கையாளர் உணவு இல்லாமல் ஏமாந்து போய்விடக் கூடாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலேதான் தற்போது இந்த விறகுகளை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் வேலையில் நாங்கள் ஈடுபட்டு இருப்பதாகவும், இந்த பிரச்சனை தீரும் வரை விறகு அடுப்பிலேயே தொடர்ந்து உணவினை சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் வழங்கப் போகின்றோம் என்று அவர் நம்மிடையே தெரிவித்துள்ளார். சுபா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.